அடாது பெய்த பெய்மழையில் ஏற்பட்ட இடிமின்னலால் பரிதாபமாக பறிபோன 3 உயிர்கள். எதிர்பாராத இந்த விபத்தில் 2 பேர் மற்றும் ஒரு பசுமாடு உயிரிழந்தது அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. தர்மபுரி மாவட்டத்துல மொரப்பூர், நவலை, ஆர் கோபிநாதப்பட்டி இந்த மாதிரியான சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலோட சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல கனமழை பெஞ்சதா சொல்லப்படுது. இதுல நவலை பகுதியை சேர்ந்த ரயில்வே பாதுகாப்பு படையில பணியாற்றிட்டு வந்த முனியப்பன் அப்படின்றவரு தன்னுடைய வீட்டுக்கு மேல வேலையை முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது இடி மின்னல் தாக்குனதுல சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி மொரப்பூர் பகுதியை சேர்ந்த மனோகரன் அப்படின்றவருடைய மனைவி சித்ரா அப்படின்றவங்க பசுமாட்டுல பால் கறந்துட்டு இருக்கும் போது அங்க தென்னை மரத்துல இடி மின்னல் தாக்குனதால பசுமாட்டு மேலையும் பால் கறந்துட்டு இருந்த சித்ரா மேலையும் அந்த இடி மின்னல் விழுந்திருக்கு. இதுல பசுமாடும் சித்ராவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா சொல்லப்படுது. 2 பேருடைய உடலையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமா அரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்க பிரேத பரிசோதனைக்காக வச்சிருக்காங்க. தர்மபுரி மாவட்டத்துல 2 வேற இடத்துல இடிமின்னல் தாக்குனதுல 3 உயிர்கள் பரிதாபமா உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.